அவ்வளு மன் ஜமஅல் குர்ஆன், முதலில் குர்ஆனை ஒன்றிணைத்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் யார் என்றால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதை எடுத்து வர செய்து அதை சரிகண்டு முடித்து ஒரே அமைப்பில் ஓதக்கூடிய ஒரு மகத்தான பணியை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். இந்த ஒரு செயலை செய்தார்கள் அல்லவா, மகத்தான பணியை. அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெயர் ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்றிணைத்தவர். யஹ்ருமுல் ஹுரூஜ் அன் ஹத்தி உஸ்மான, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அமைப்பில் குர்ஆனை எழுத்துருவை அமைத்து கொடுத்தார்களோ அந்த அமைப்பிலிருந்து ஒருவர் மாற்றமான முறையில் குர்ஆனை எழுதுவது கூட ஹராம் என்று சொல்லித் தருகிறார்கள். அதிகமான முறையில் குர்ஆன் ஓதிய பெருமை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் சாரும். இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள், எப்படா ராத்திரி வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, இபாதத்து செய்வதற்காக அல்ல. எல்லா கண்களும் உறங்கியதற்கு பின்னால் உலகத்தில் என்னென்ன பாவங்கள்லாம் இருக்குதோ அத்தனை பாவத்தையும் நாம் செய்யணும்னு முடிவு செய்து செய்கிறார்கள் அல்லவா. அதிகமான முறையில் இரவிலே நின்று வணங்கிய ஒரு அற்புதமான இபாதத்திற்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நாம் உண்மையிலே நற்பாக்கியசாலிகளா பாக்கியமற்றவர்களா என்றால் உண்மையிலேயே பாக்கியமற்றவர்கள். ஒரே ரக்காத்தில் முழு குர்ஆனையும் ஓதி தொழுதிருக்கிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உள்ளம் யாருக்கு சுத்தமடைந்திருக்கிறதோ அவர்கள் குர்ஆன் ஓதுவதில் குறைவு செய்ய மாட்டார்கள். அந்த குர்ஆனிலே வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்த பெருமக்களில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல மனிதர்கள் அல்லவா, இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 2 மகள்களை திருமணம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அல்லவா. ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிற போது ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யார் கொலை செய்வதற்காக அந்த செயலில் ஈடுபட்டார்களோ அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்களே, கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, அன்பான ஜமாத்தார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான பேரருளால் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்துதித்த புனிதம் நிறைந்திருக்கக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சேவைகள் இருப்பதைப் போல மார்க்க அறிஞர்களுக்கென்று சில சேவைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் நகர ஜமாத்துல் உலமா சபை ரபியுல் அவ்வல் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதங்களில் முக்கியமான நிகழ்வுகளை முன்னோடியாக வைத்து அதற்குண்டான சிறப்புகளை மக்களுக்கிடையில் எடுத்து சொல்லி மக்களை பண்படுத்தக்கூடிய ஒரு அழகான வேலையை அழகான முறையில் செய்து வருகிறது. நகர ஜமாத்துல் உலமா சபையினுடைய மரியாதைக்குரிய செயலாளர் இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்கள் அதற்கென்று பெரும் முயற்சியை எடுத்து வருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கும் அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய மற்ற ஏனைய உலமாக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிரப்பமான கூலியை தந்து அவர்கள் செய்யக்கூடிய இந்த
அறம்பணியை ஏற்றுக்கொள்வானாக என்ற துஆவோடு வார்த்தைகளை தொடர்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதம், ஒவ்வொரு மாதத்தில் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வு தொடர்பான பல்வேறு செய்திகளை பல்வேறு விதமான அறிஞர்களால் அது நமக்கு கேள்விப்பட்ட செய்தியாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அமைப்பிலே சொல்லுகின்ற அந்த முறையை அவர்களினுடைய கோணத்தை பொறுத்து மாறுபடுகிறதல்லவா. அந்த ஒரு அழகான மாறுபாட்டை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ரபியுல் அவ்வலிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த வருடம் கொஞ்சம் சற்று வித்தியாசப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடம் படித்த அற்புதமான சஹாபாக்கள், அவர்களினுடைய வாழ்வியல், அந்த சஹாபாக்களில் மிக முக்கியமான சஹாபாக்களாக இருக்கக்கூடிய நாற்பெரும் ஹலீஃபாக்களுடைய வாழ்வியல், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா நிலையிலும் தோள் கொடுத்து உதவிய அருமை துணைவியர், அவர்களில் மிக தேர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா என்று இதனுடைய பட்டியலை அற்புதமான முறையில் இந்த ஆண்டு ஜமாஅத்துல் உலமா சபை அருமையான முறையில் அமைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவில் 11ஆம் நாளான இன்றைய தினத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் திருக்குர்ஆனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அற்புதமான தொடர்பை குறித்துண்டான சில தகவல்களை பரிமாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கும் கொடுத்து, அதில் என்னென்ன செய்திகளை பரிமாறிக்கொள்ளப்படுகிறதோ அதை உள்வாங்கி அதன்படி செயலாற்றக்கூடிய நற்தௌஃபீக்கை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்வியலுக்கும் குர்ஆனிற்கும் எந்த அளவிற்கு தொடர்பு இருந்தது என்பதை குறித்து இதை பல கோணங்களாக நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் முதலில் துவக்கப்பட்டது எப்பொழுது, அதற்கு அடுத்த கட்டங்கள் மாறியது எப்படி, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் குர்ஆன் ஓதுவதற்கு மத்தியிலே எவ்வளவு ஆழமான தொடர்புகள் இருந்தது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் குர்ஆனினுடைய வாழ்வியலுக்கு மத்தியில் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருந்தது, அவர்கள் எந்த இல்மை குர்ஆனின் மூலமாக கற்றுக்கொண்டார்களோ அதன்படி அவர்கள் செயலாற்றக்கூடிய விஷயத்தில் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்வையை அமைத்து கொண்டார்கள் என்கின்ற பல்வேறு கோணங்களில் இந்த தலைப்பை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் உயர்மறை என்பது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய நபிமார்களுக்கு எப்படி வேதங்களை கொடுத்து அவர்களை அந்த சமூக மக்களை பண்படுத்துவதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேதங்களை கொடுத்து, அந்த வேதங்களை அந்த மக்களுக்கு மத்தியிலே கற்பிப்பதற்காக நபிமார்களை கொடுத்து அனுப்பி வைத்து, அந்த நபிமார்கள் எப்படி அந்த வேதங்களினுடைய அடிப்படையில் வாழ்வியலை மக்களுக்கு மத்தியிலே முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டி மக்களையெல்லாம் பண்படுத்தினார்களோ, அதன் கடைசி தூதராக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனுப்பி கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறுதி நபியாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு, கடைசி சமுதாயமாக வந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு கடைசி வேதமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை கொடுத்திருக்கிறார். குர்ஆன் நம்முடைய காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதையும் நாம் யோசித்து பார்க்கிறோம். இப்பொழுது பழைய காலங்களை கடந்து நம்முடைய செயலிகளினுடைய வழியாக குர்ஆன் இன்று இருக்கிறது. அதே போல ஏதாவது ஒரு அமைப்புகளில் படிப்பதற்கு ஏதுவான ஒரு கோப்பு முறைகளில் இப்பொழுது நாம் மொபைல்களிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அது எப்படி இருந்தது என்ற ஒரு சின்ன தகவலை தெரிந்துவிட்டு நாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோடு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில்
இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமாக புரியும் என்ற காரணத்தினால் சில விஷயங்களை அதற்கு முன்னுதாரணமாக முகத்திமாவாக முன்னுரையாக அந்த வார்த்தைகளை நான் தொடர ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைக்கிறார். ஏறத்தாழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலே நபியாக அறிமுகம் செய்யப்படுகிறார்கள். 23 ஆண்டு காலம் குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்படுகிறது. அப்படி இறக்கி வைக்கப்படக்கூடிய அந்த குர்ஆன் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொள்ளுகிறார்களோ, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய சஹாபுகளில் எழுத்தறிவு படைத்தவர்கள், அந்த எழுத்தறிவு உடைய சஹாபிகள் சின்ன கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். முழுமையான முறையில் எழுத்தறிவு உடையவர்கள் மிக அதிகமானவர்கள் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்படக்கூடிய அந்த இறை செய்தியை பதிவு செய்யப்பட்ட முறை என்பது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பேரிச்சம்பழத்தினுடைய ஓலைகளால் அதே போன்று கற்களில் பதியப்பட்டிருந்தன. சில நேரங்களில் சில சஹாபிகள் தங்களுடைய உள்ளங்களிலே பதித்து வைத்திருந்தார்கள். இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் ஈச்சமர மட்டைகளில், இலைகளில், தோள்களில் இப்படி பதிவு செய்யப்பட்ட குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரை இப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் சில சஹாபிகள் மனனமிட்டிருந்தார்கள். மிச்சமுண்டான அடிப்படை ஆயத்துகளெல்லாம் இப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலம் வருகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய காலம் வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது ஒரு பொய்யன் ஒருவன் உருவாகிறான். நான் தான் நபி என்று முஸைலமத்துல் கஸ்ஸாப். அவனுடைய எதிராக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு போர் தொடுக்கக்கூடிய நேரத்தில் யமாமா என்ற போர், அந்த போரிலே கலந்து கொள்ளக்கூடிய சஹாபிகள், ஏராளமான சஹாபிகள் அந்த போரிலே கலக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுத்து விடுகிறான். ஆனால் வெற்றி கிடைத்தாலும் கூட சில சோதனைகள் ஏற்படும் அல்லவா? மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருந்தார். என்ன ஒரு அற்புதம்? ஒரு சோதனை, ஒரு முஸைலமாவை எதிர்கொள்ளக்கூடிய நிலை எதிர்கொண்டு வெற்றியடைந்தார்கள். இங்கே வெற்றி கிடைத்தது. அதற்கு அடுத்து அதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த 70 சஹாபாக்களும் சாமானியமானவர்கள் அல்ல. அத்தனை சஹாபிகளும் குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனமிட்டிருக்கக்கூடிய சஹாபிகள் 70 பேர் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதனுடைய விபரீதத்தை உணர்கிறார்கள். குர்ஆன் என்பது இன்னும் ஒரே இடத்தில் ஒன்று இழைக்கப்படவில்லை, பல பாகங்களில் சிதறி கிடக்கிறது. இந்த நிலையில் மனனமிட்ட சஹாபிகள் எல்லாம் இந்த இடத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இப்படி இந்த நிலை தொடருமேயானால் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படாமல் போய்விடுமோ என்கின்ற பய உணர்வு ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, குர்ஆனை நாம் ஒன்று திரட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். இது ஒன்று திரட்டியாக வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரை ஆலோசனை சொன்னாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு இணைத்து பார்த்து ஒரு செயலை செய்வது தகுமா தகாதா என்று முடிவு செய்யக்கூடிய அற்புதமான சிந்தனைக்குரியவர்கள் சஹாபிகள். இங்கே சொல்லக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாக இருந்தாலும் கூட அங்கே அற்புதமான சிந்தனை அங்கே யோசிக்கிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஏனென்றால் மற்ற சஹாபிகளை விட மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அங்கே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு அமைப்பில் குர்ஆன் ஒன்றிணைக்கப்படவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு செயலை நாம் எப்படி செய்ய முடியும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் என்றால் அங்கே அது மூலம் ஏற்படக்கூடிய பய உணர்வு அவர்களை செய்ய விடாமல் தடுத்தது. ஆனாலும் விபரீதத்தை புரிந்து கொண்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொடர்ச்சியாக இதனுடைய விபரீதத்தை குறித்து எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அதை உணர்ந்து கொண்டு பல்வேறு பாகங்களில் சிதறி கிடக்கக்கூடிய அந்த குர்ஆனினுடைய வசனங்களை
ஒருங்கிணைக்கக்கூடிய முதற்கட்ட பணியை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து நிறைவு செய்கிறார்கள். இப்படி செய்யக்கூடிய அந்த பணி, அதுவரை குர்ஆன் என்பது ஒரு நூல் அமைப்பில் ஒன்று திரட்டப்படவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அதனால்தான் இப்படி சொல்வார்கள், அவ்வலு மன் ஜமஅல் குர்ஆன், முதலில் குர்ஆனை ஒன்றிணைத்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் யார் என்றால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படி ஒன்று திரட்டப்பட்ட அந்த பிரதி, அதை ஒன்று திரட்டுவதற்கு யாரிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள் என்றால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டுமல்ல, அந்த குர்ஆனினுடைய பணியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் யாரெல்லாம் வஹியை எழுதக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை பெற்றார்களோ அவர்களை தெரிவு செய்து எடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். அதிலே தலைமை பொறுப்பாளராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூ ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இந்த 40 சஹாபிகளிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. இவர்களுக்கு என்ன வயது இருக்கும் என்று அவர்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெறும் 11 வயது. அதே போல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 18 வயது கொண்ட சஹாபாக்கள். இப்படி பெரும் கொண்ட பணியை ஒப்படைக்கிற போது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், பேணுதலுடைய உச்சகட்டம், மலையை ஒரு இடத்திலிருந்து நகற்றிவிடச் சொன்னால் கூட எனக்கு அது லேசான காரியம், குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்றால் மிக பாரமான பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அரும்பணியை செய்து முடிக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒன்று திரட்டப்பட்ட இந்த குர்ஆன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வரை அப்படியே அந்த அமைப்பில் இருக்கிறது. ஒரே ஒரு பிரதி மாத்திரம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வரை. அதற்கு அடுத்து ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலம், அவர்களிடத்திலும் அதே பிரதி அப்படியே இருக்கிறது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவியும் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகளாருமாகிய ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் அந்த குர்ஆனினுடைய பிரதி ஒப்படைக்கப்படுகிறது. இப்பொழுது 3வது ஆட்சியாளர்களுடைய காலம், ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆன் அந்த ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார்கள். இருபெரும் சஹாபிகள் காலம் சென்றதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம் சென்றதற்கு பின்னால் அமீருல் முஃமினீனாக உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மோமின்களுக்கும் மிகப்பெரிய அதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையிலே ஆட்சி ஒப்படைக்கப்படக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரி 23-24 என்று நினைக்கிறேன், அந்த நேரத்தில் அவர்களிடத்திலே வருகிறது அந்த பொறுப்பு. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதிர்பீஜான் என்கின்ற இடம் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது. இஸ்லாமிய வளர்ச்சி எல்லா இடங்களுக்கும் இஸ்லாம் என்பது போய்விடுகிறது. அப்படி போய்விடக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலம் வரக்கூடிய நேரத்தில் அதிர்பீஜான் அர்மீனியா என்கின்ற பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி பொறுப்பை கொடுத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில சோதனைகள் ஏற்படுகிறது. வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாக்கேஸ் என்கின்ற பகுதி, அந்த பகுதியினுடைய மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 ஊர்க்காரர்கள் ஒரு காலகட்டத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே அவர்கள் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி வரக்கூடிய நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள், கிளர்ச்சி செய்வதற்கு துவங்குகிறார்கள். இப்போ இந்த கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க வேண்டும் அல்லவா? இஸ்லாத்திற்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் உருவாகக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஷாம் தேசத்து மக்களையும் ஈராக்கினுடைய மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டுப்படையை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அதிர்பீஜான் அர்மீனியா மக்களை ஒடுக்குவதற்காக ஏற்பாடு செய்து அங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெற்றி வாகையும் சூடுகிறான். இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைக்கிறது. இப்பொழுதுதான் இந்த படைகளுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று செஞ்ச ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
அந்த நேரத்தில் குர்ஆன் என்பது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை பொறுத்தும் மாறுபடும் அல்லவா. பல்வேறு விதங்களிலே குர்ஆன் இறங்கியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். உன்சிலல் குர்ஆனு அலா சபஅத்து அஹ்ருஃபின், 7 அமைப்புகளிலே குர்ஆன் வசனங்கள் இறக்கி வைக்கப்பட்டது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அல்லவா, திருநெல்வேலியினுடைய தமிழ் பாஷை என்பது ஒரு அமைப்பில் இருக்கும். அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பகுதியிலே இருக்கக்கூடிய தமிழ் உச்சரிப்பு என்பது வேறு விதமாக இருக்கும். திண்டுக்கல்லிலே இருக்கக்கூடிய தமிழ் உச்சரிப்பு என்பது வேறு விதமாக இருக்கும். சென்னையிலே பேசக்கூடிய தமிழ் என்பது வேறு விஷயமாக அமைப்பிலே இருக்கும். இப்படி ஒரே மொழியாக இருந்தாலும் கூட அந்த பகுதிக்கு ஏற்றவாறு மாறுதல்கள் அமையும் அல்லவா. அதே போன்றுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அரபு மக்களுக்கு ஏற்றவாறு குர்ஆனை கூட அற்புதமான முறையில் இறக்கி கொடுத்தார். உன்சிலல் குர்ஆனு அலா சபஅத்தி அஹ்ருஃபின். அந்த நேரத்தில் குர்ஆனுடைய எழுத்துப்பணியில் ஈடுபட்டவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், குர்ஆனிலே மிகப்பெரிய நுட்பத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்படி 2 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவருடைய கிராத்தினுடைய அமைப்பிலே ஓதியவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி கொடுத்த அமைப்பில் ஓதியவர்கள், இந்த 2 பிரிவாக இருக்கக்கூடிய ஈராக்கை சார்ந்தவர்களும் ஷாம் தேசத்தை சார்ந்தவர்களும் ஒருவருக்கொருவர் ஓதி காட்டுகிற போது அந்த ஓதுதலினுடைய அமைப்பிலே கொஞ்சம் வேறுபாடு ஏற்படுகிறது. அந்த வேறுபாடு முற்றி போன நேரத்தில் இப்படி பேசினார்கள், கராஅத்தி கைரும் மின் கராஅத்திக், ஏன் கராஅத்து தான் சிறந்தது, நீங்கள் ஓதுகிற அமைப்பை விட நான் ஓதும் அமைப்பு தான் சிறந்தது என்று ஈராக்வாசிகள் பேசிக்கொள்ளுகிறார்கள். அதே போல ஷாம் தேசத்தை சார்ந்தவர்கள் இப்படி பேசிக்கொள்ளுகிறார்கள் அதே அமைப்பில், கராஅத்தி கைரும் மின் கராஅத்திக், நீங்கள் ஓதுவதை விட நான் ஓதுவது தான் சிறந்தது என்று இந்த 2 தரப்பு மக்களும் இப்படி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த நிலையை ஹதரத் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்துவிட்டு, குர்ஆனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கி கொடுத்து விட்டான், குர்ஆன் ஓதக்கூடிய அமைப்பிலே இந்த 2 பிரிவினரும் இப்படி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்களே, ஆனால் இதனுடைய விளைவு என்பது சாதாரணமாக இருக்காது, மிகப்பெரிய பிரிவினையை சமூகத்திற்கு மத்தியில் ஏற்படுத்திவிடும் என்கின்ற ஏற்படுத்திவிடும் என்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலையை ஹதரத் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்து கொண்டு ஹதரத் அமீருல் மோமினின் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே போய் சொல்லுவார்கள், அமீருல் மோமினின் அவர்களே, 2 விதமான அமைப்பிலே குர்ஆன் இந்த இடத்திலே ஓதப்பட்டு ஒருவருக்கொருவர் இப்படி சண்டையிடக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள், மாறுபட்ட 2 விதமான கருத்துகளிலே இருக்கிறார்கள். தௌராத் இன்ஜீலிலே ஏற்பட்ட பிளவுகளைப் போல இந்த இடத்திலே குர்ஆனிலே பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் அதனால் ஒரு வேலை செய்ய வேண்டும். குர்ஆன் ஒரே அமைப்பில் ஓதுகின்ற அமைப்பில் எப்படி பல இடங்களிலே பிரிந்து கிடக்கக்கூடிய குர்ஆனை ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இடத்தில் ஒருங்கிணைக்கக்கூடிய அற்புதமான மகத்தான பணியை செய்தார்களோ, அதே போன்று ஒரே அமைப்பில் ஓதக்கூடிய ஒரு மகத்தான பணியை நீங்கள் செய்தாக வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவை அவர்கள் அதற்குண்டான ஆலோசனையை ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னபோது அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், இந்த சமூகம் பிளவுபட்டு விடக்கூடாது என்பதில் மிகப்பெரிய சிந்தனைக்கு சொந்தக்காரர்களான சஹாபாக்கள் அப்படி முடிவு செய்த போது ஒரே கிராத்தில் ஓதக்கூடிய அமைப்பிலே நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அன்சாரி தோழரான ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கடுத்து மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய முஹாஜிரான சஹாபாக்கள், குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சயீத் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ற இந்த குழுவை ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைத்துவிட்டு, நீங்கள் ஒரே அமைப்பில் குர்ஆனை நீங்கள் இப்பொழுது ஒன்றிணைக்க வேண்டும். அப்பொழுதும் சொல்லுகிறார்கள், இங்கே ஸைத் இப்னு சாபித் அவர்கள் இந்த குழுவின் தலைவராக இருக்கிறார்கள், 3 பெரும் சஹாபிகள் இருக்கிறார்கள், இங்கே 3 பேர் குறைஷிகளை சார்ந்தவர்கள், ஒரே ஒருவர் அன்சாரியான ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இங்கே ஆலோசனை கொடுக்கிறார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீங்கள் அன்சாரி, மற்ற ஏனைய சஹாபிகள் குறைஷிகள், உங்களுக்குள் ஏதாவது கருத்து வேற்றுமை நிலவுமையானால் எப்படி ஓதுறதுங்கிற விஷயத்தில் உங்களுக்குள்ள ஸைத் இப்னு சாபித் ஓதுவது சரிதான், மற்ற சஹாபிகள் ஓதுவது சரியில்லை என்கின்ற போங்கு உங்களுக்குள் ஏற்பட்டு விடுமையானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களை முதன்மைப்படுத்தி கொள்ளாதீர்கள்,
குறைஷிகள் எந்த அமைப்பிலே குர்ஆனை ஓதுவார்களோ அதே அமைப்பில் நீங்கள் குர்ஆனை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கட்டளையை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்பாடு செய்தபோது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதே அமைப்பில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் இப்படி ஒரு மகத்தான பணி செய்து நிறைவு செய்யப்படுகிறது. இதுக்கு இந்த விஷயத்தை செய்து முடித்துவிட்டு அந்த நேரத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்து வைத்த முதல் பிரதி இருக்கிறது அல்லவா, அதை எடுத்து வர செய்து அதை சரிகண்டு முடித்து ஒரே அமைப்பில் ஓதக்கூடிய ஒரு மகத்தான பணியை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். செய்து முடிச்சுட்டு ஒரு 6 பிரதிகள் அதிலே முதல் பிரதிகளாக போடப்படுகிறது. அந்த பிரதிகளை மக்கா, மதீனா, கூஃபா, பசரா, அதே போல் ஷாம் தேசத்துக்கு என்று 5 பிரதிகளை ஒப்படைத்து விட்டு ஒரே ஒரு பிரதியை மாத்திரம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி 6 பிரதியையும் வைத்து முடித்து விட்டு அதோடு விட்டுவிடவில்லை, அந்த ஓதக்கூடிய அமைப்பை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா. அதற்கென்று ஓதுகலை நிபுணர்களை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேர்வு செய்து அந்தந்த பகுதிகளுக்கு அந்தந்த சஹாபிகளை அனுப்பி கொடுத்து இப்படித்தான் இந்த மக்களுக்கு நீங்கள் கற்பித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற மகத்தான பணியையும் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்கிறார்கள். அப்படி செய்து முடித்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதனால்தான் இந்த பணி 6 பிரதிகள் கொடுக்கப்பட்டு முடித்ததற்கு பின்னால் இந்த ஒரு செயலை செய்தார்கள் அல்லவா, மகத்தான பணியை. அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெயர் ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்றிணைத்தவர். ஆனால் நம்ம 2 விஷயத்தை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஜாமியுல் குர்ஆன் என்பது ஒரே அமைப்பில் உருவாக்கியவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதே பெயர் இன்னொரு வகையில் பார்த்தால் அவ்வலு மன் ஜமஅல் குர்ஆன், குர்ஆனை ஒருங்கிணைத்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் இந்த பெயர் பொருந்தும். ஏனென்றால் பல பாகங்களில் சிதறி கிடந்திருக்கக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்த மகத்தான பணியை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள் என்றால் பல அமைப்புகளில் ஓதக்கூடிய அந்த முறையை ஒரே அமைப்பில் இருக்க வேண்டும், இப்படித்தான் எழுத வேண்டும் என்கின்ற எழுத்துருவையும் உருவாக்கியவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால்தான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், யஹ்ருமுல் ஹுரூஜ் அன் ஹத்தி உஸ்மான, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அமைப்பில் குர்ஆனை எழுத்துருவை அமைத்து கொடுத்தார்களோ அந்த அமைப்பிலிருந்து ஒருவர் மாற்றமான முறையில் குர்ஆனை எழுதுவது கூட ஹராம் என்று சொல்லித் தருகிறார்கள். அது வாவுனுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, அலிஃபுனுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, யாவுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்ல இன்ன பிற எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனினுடைய பிரதிகளை அந்த நேரத்தில் எழுத்துத்துறையிலே சிறந்திருந்தவர்களால் எழுதி தரப்பட்டதோ அந்த முறையை மாற்றுவது ஹராம் என்று சொல்லித் தருகிறார்கள். நல்ல குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் பார்த்தால் புரியும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை அற்புதமாக இறக்கி கொடுத்திருக்கிறார். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இப்போ இஸ்மு என்ற இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, சின்ன தகவலுக்காக இஸ்மு என்ற வார்த்தை அல்லாஹுவோடு சேருகிறது. இப்போ இந்த நேரத்தில் பாவினுடைய அமைப்பையும் நீங்கள் குர்ஆனை எடுத்து புரட்டி பாருங்கள். அதே போல் இஸ்மு என்ற வார்த்தை ரப்பு என்ற வார்த்தையோடு சேருகிறது. இந்த 2க்கு மத்தியில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கும். நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் புரியும். பாவுக்கு முன்னால் பிஸ்மில்லான்னு போடும்போது எப்படி எழுதப்பட்டிருக்கும், இப்படி போட்டு இப்படி எழுதப்பட்டிருக்கும். பாவுக்கு முன்னாடி அலிஃபை இப்படி இழுத்து விட்டு இஸ்மை போட்டு அதுக்கு அடுத்த அல்லாஹ் என்று வந்திருக்கும். அதே நேரத்தில் ரப்போடு சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பாவுக்கு பின்னால் அலிஃபை போட்டு இஸ்மி ரப்பிக்கல்னு எழுதப்பட்டிருக்கும். இப்போ இல்லை, இது அரபியிலோட நம்ம கிராமர்லாம் படிச்சிருக்கிறோம், நிறைய இலக்கண விதிகள்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம், இப்படியெல்லாம் வர்றது முறை இல்லை, அதெல்லாம் தப்பான விஷயம், குர்ஆனில் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே தப்பு குர்ஆனில் இல்லை, நம்ம அறிவில் குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படித்தான் எழுதி அமைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம் அல்லவா, 2 பொதுவாக ஓதுகலையில் சொல்லி தருவார்கள். மாலிகி யௌமித்தீன், இது பிரபலமாக நம்ம எல்லாம் கேட்டு பழகி போன அமைப்பு. மலிகி யௌமித்தீன் ஓதுவார்கள். அந்த அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது மாலிக்குன்னு படிக்க முடியும், மலிக்குன்னு படிக்க முடியும்.
எழுதியிருக்கிற அமைப்பு மலிக்கிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அதே போல் அதுக்கு மேலே ஒரு கடாசபரை போட்டு மாலிக்கி மலிக்கி ரெண்டு விதமாகவும் இங்கே படித்து கொள்ளலாம் என்பதை உணர்த்தக்கூடிய அமைப்பிலே அங்கே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத்துருவை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. அதனால்தான் ஓதுகலை அமைப்பு என்பது தனி கலை அது. அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவருடைய எழுத்து அமைப்பை கூட மாற்றுவது ஹராம் என்று சொல்லி தருகிறார்கள். இப்போ முதல் பணியை குறித்து நாம் சிந்திக்கிற போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் இருந்த மிக உன்னதமான தொடர்பு என்பது அந்த குர்ஆனை ஒரே அமைப்பில் தொகுத்த ஜாமிஉல் குர்ஆன் என்கின்ற பட்டப்பெயருக்கு சொந்தக்காரராக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குர்ஆனுக்கு மத்தியில் உள்ள ஆழமான தொடர்புகளை பார்க்கிற போது அதிகமான முறையில் குர்ஆன் ஓதிய பெருமை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் சாரும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனினுடைய வசனங்கள் இறங்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குர்ஆனை அந்த நேரத்திலேயே மனப்பாடமாக செய்திருக்கக்கூடிய ஹாஃபில்களாக திகழ்ந்தவர்களில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உண்டு. அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறார். நிறைய சஹாபிகள் மனநமிட்டார்கள். அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதிலே உண்டு. அது மாதிரி சாதாரணமாக நாம் இரவு பொழுதை எப்படி கழிப்போம்? இன்னைக்கு உண்டான காலகட்டத்திலே பார்க்கக்கூடிய நேரத்தில் நல்ல வழியில் இரவு பொழுது கழிவதை விட மோசமான வழிகளிலும் பாவமான வழிகளிலும் கழிவது தான் அதிகமான முறையில் இருக்கிறது. அதற்கு சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அதாவது சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை எப்படியெல்லாம் நமக்கு நன்மையை தரும், எப்படியெல்லாம் பாவத்தை அது போக்கும் என்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை சொல்லி வருகின்ற அந்த தொடர்ச்சியில் மனிதர்கள் மாலை பொழுதாகிவிடக்கூடிய நேரத்தில் 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக மனிதர்கள் 3 அமைப்புகளிலே முடிவு செய்கிறார்கள். ஒன்று, அவர்கள் எப்படி நேரத்தை கழிப்பார்கள், அது எப்படி அவர்களுக்கு அமையும் என்பதை சொல்லித் தருகிற போது மின்ஹும் மன் லஹு வலா அலைஹி, மின்ஹும் மன் அலைஹி வலா லஹு, மின்ஹும் லா லஹு வலா அலைஹி. 3 விஷயத்தில் முடித்து விடுகிறார்கள். அதில் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இரவு பொழுதை பயனுள்ள வழியில் கழிப்பவர்கள் அவங்களுக்கு அது எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. இரவு கிடச்சிருச்சா அது பயனுள்ள வழியில் கழியும். அது அவர்களுக்கு தவறான வழியில் கழியாத அளவிற்கு அதை பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய சில மக்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், மன் அலைஹி வலா லஹு, அவனுக்கு பாதகமாக மட்டும்தான் இரவு பொழுதை கழித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சாதகமான முறையில் அந்த இரவு பொழுது இருக்காது. 3வது ஒருத்தரை சொல்லுவார்கள், அது பாதகம்னு சொல்லவும் முடியாது, பெரிய நன்மையை அடைந்து கொண்டார் என்று சொல்ல முடியுமா என்றால் அதுவும் முடியாது. இந்த 3ஐயும் சொல்லி முடிச்சுட்டு 3க்கும் விளக்கம் கொடுக்கிறார்கள். மன்லகு வலா அலைஹி, யாருக்கு அது சாதகமாக அமையும், பாதகம் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்ற போது ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இஷா தொழுதுட்டு அவர் இரவு நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுகிறார். இரவு நேரத்தில் நீண்ட நேரம் நின்று வணங்குகிறார். அவருக்கு கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடமை முடிஞ்சதுக்கு பின்னாடி இன்னும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையில் அவர் இரவு பொழுதிலே நீண்ட நேரம் வந்து வணங்குகிறார். இப்படி வணங்கக்கூடியவர் இரவு நேரத்தை நல்ல வழியிலே கழித்து விட்டார். இவர் மன்லஹு அலா அலைஹி, இரவு நேரம் நல்ல முறையில் கழிந்திருக்கிறது. எந்த விதமான அவருக்கு பாதகமான அமைப்பில் இரவு நேரம் இல்லை. இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள், எப்படா ராத்திரி வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, இபாதத்து செய்வதற்காக அல்ல, எல்லா கண்களும் உறங்கியதற்கு பின்னால் உலகத்தில் என்னென்ன பாவங்கள்லாம் இருக்குதோ அத்தனை பாவத்தையும் நாம் செய்யணும்னு முடிவு செய்கிறார்கள் அல்லவா. இன்றைக்கி பெரிய நகர்ப்புறங்களிலெல்லாம் பார்க்குறோம் அல்லவா. இரவு நேரம்னு வந்துருச்சா எந்த அளவுக்கு அதை மோசமான வழிகளிலே அதை கழிக்க முடியுமா அப்படி கழிக்கிறார்கள் அல்லவா. இது அவர்களுக்கு நல்வழியில் பயன்பட்டதா அல்லது அவருடைய வாழ்க்கையை சீரழித்ததா என்றால் அதைத்தான் சொல்லுகிறார்கள். மன் அலைஹி, முழுக்க முழுக்க அவனுக்கு பாதகமான முறையிலே செலவழித்தான். வலா லஹு, எந்த விதத்திலும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. இது 2வது வகை. 3வது வகை பெருசாக பாதிப்புலாம் இல்லை, பாதிப்பு கிடையாது, பெரிய லெவலில் நன்மையும் கிடையாது. என்ன அப்படின்னா, அன்றாட தொழக்கூடிய தொழுகையை ஒழுங்கான முறையில் தொழுதுட்டு அல்லான்னு வெட்டி பேச்சு பேசாமல் தூங்கி முடிச்சிட்டார்.
இப்படித்தான் 3 வகை இருக்கும். இந்த 3 வகைகளில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு பொழுதை கழித்திருக்கிறார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஆரம்பத்திலே ஓதி காட்டிய வசனம், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமா, இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடியவர்கள், சுஜூது செய்யக்கூடியவர்கள், நீண்ட நேரத்தில் நின்று வணங்கக்கூடியவர்கள், இவர்களும் மற்றவர்களும் சமமாவார்களா என்கின்ற இந்த தொடர் சொல்லக்கூடிய இந்த வசனம் முழுக்க முழுக்க யாருக்கு சாத்தியப்படுகிறது என்றால் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தான் சாத்தியப்படுகிறது. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்றால், அதிகமான முறையில் இரவிலே நின்று வணங்கிய ஒரு அற்புதமான இபாதத்திற்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த இரவு நேரத்தில் நின்று வணங்கினா எப்படி நின்று வணங்குவோம்? நம்மளாம் எடுத்தால் சாதாரணமாக ஒரு தராவை தொழுகையில் ஒரு ஹாப்ஸாக ஒரு 1.25 ஜுஸு ஓதிட்டா, என்னடா இவ்வளோ நேரம் உட்காந்து 1.25 ஜுஸு இந்த பாடுபடுத்துகிறாருன்னு சொல்லிட்டு, அதுவும் எந்த ஹாப்ஸா அரை மணி நேரத்தில் ஓதி முடிக்கிறாரு அவர் பெட்டரான ஹாப்ஸா. அவர் யார்? மிகச்சிறந்த ஹாப்ஸா. கொஞ்சம் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் இழுத்துட்டா, ஐயோ ஜவ்வு மாதிரி இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறைபட்டு கொள்ளுகிறோம் அல்லவா? ஹஜ்ரத் இந்த நேரம் கூட நம்மளால் நின்று வணங்குவதற்கு முடியவில்லை என்றால் நாம் இன்னொரு வகையில் யோசித்து பார்க்கிறோம், நாம் உண்மையிலே நற்பாக்கியசாலிகளா பாக்கியமற்றவர்களா என்றால் உண்மையிலேயே பாக்கியமற்றவர்கள். ஒரே ரக்காத்தில் முழு குர்ஆனையும் ஓதி தொழுதிருக்கிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு ரக்காத்தில் அலிஃப் லாம் ஆரம்பித்து சூரத்துன் நாஸ் வரை 6000த்திற்கும் மேற்பட்ட வசனங்களை வித்ருனுடைய தொழுகையில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வதுனுடைய கற்களுக்கு முன்னால் நின்று கொண்டு இந்த வணக்கத்தை திறம்பட செய்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களினுடைய உடல் தகுதியை எவ்வளவு வலிமையாக கொடுத்திருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தையும் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களின் உள்ளத்தில் குர்ஆன் எந்த அளவிற்கு நிரப்பமாக இருந்தது என்பதையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி உள்ள ஹாஃபிஸாக்கள் எப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு ஜுஸை நீ மனப்பாடமாக்கி கொடுன்னா 4 நாள் உட்காந்து ஓதிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு ஜுஸை கொடுக்கறதுக்கு. இங்கே ஒரு குர்ஆனை ஒரே ரக்காத்தில் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஏன் நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசை வர்றதும் இல்லை? இன்றைக்கி பார்த்து யாராவது ஓதுறமா அந்த குர்ஆனை? அந்த அளவுக்கு அதிகமான முறையில் நம்முடைய நேரம் செலவழிக்கப்படுகிறதா என்றால் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சில ஹதீஸுகளை எல்லாம் நாம் வரிசையாக பார்க்கிற போது அவங்க ஆரம்பத்தில் எப்படி குர்ஆனோட இணைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தானோ ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய ஹதீஸுகள் உட்பட குர்ஆனோடு தொடர்புடையதாகவே அமைந்திருக்கிறது. அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள், உன் உள்ளம் சரியாக இருக்குமேயானால் லவ் தஹுரத் குலூபுக்கும் மா சபிஅத்தும் மின் கலாமி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு கொடுத்தான் அல்லவா அற்புதமான மறை குர்ஆன் ஷரீஃப், நீங்கள் திறந்து வைத்தவுடன் இதை என்னடா ஓதணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதை மூடி வைக்கிறதுக்கு ஆசைப்படாமல் நம்ம சாப்பிட்டு பசி நிரம்புறது அல்லவா. ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிறது சாப்பாட்டு மட்டும்தான், மற்றதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். சாப்பாட்டை கொடுத்தால் ஒரு தட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டா இன்னொரு தட்டு போதும்பா நிரம்பிடுச்சு அப்படின்ட்டு. உலகத்தில் நன்மைகளில் நிரப்பமடையாதவர்கள் இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற மிகப்பெரிய தேட்டத்தில் உடையவர்கள் யாரு தெரியுமா? உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் யாருக்கு சுத்தமடைந்திருக்கிறதோ அவர்கள் குர்ஆன் ஓதுவதில் குறைவு செய்ய மாட்டார்கள். அப்போ அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிசுத்தமான உள்ளமாக வைத்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனை மனனம் செய்து ஒரே ரக்காத்திலே ஓதக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அது மட்டும் இல்லை, அந்த குர்ஆனுக்கு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய மரியாதையை குறித்து நிறைய சொல்லுவார்கள். இன்றைக்கி குர்ஆனுக்கு மரியாதை செய்வது கூட மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலைமைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் குழந்தைகள் பார்த்து ஓதக்கூடிய மதரசாவிற்கு குர்ஆனை எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த குர்ஆனை எப்படி எடுத்து செல்வார்கள்? ஒன்று நெஞ்சோடு அணைத்து கொண்டு குர்ஆனை எடுத்து செல்வார்கள், அல்லது தோள் மேல் சுமந்து கொண்டு அந்த குர்ஆனை எடுத்து செல்வார்கள். இப்பொழுது நிறைய மதரசாக்களிலே நீங்கள் பார்க்கலாம், ஏதோ ஒன்று நம்ம சாதாரண புத்தகம் போல் இப்படி தூக்கிட்டு வருவாங்க. அந்த குர்ஆன் கையில் இருப்பது குர்ஆன்,
அந்த குர்ஆனுக்குங்கிற மரியாதை கிடையாது. அதை அப்படியே இப்படி எடுத்துட்டு இப்படி அந்த குர்ஆனை அசைத்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் குர்ஆனிற்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை கொடுக்காத காரணத்தினால் மிகப்பெரிய பின்னடைவை இந்த சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை திறந்தவுடன் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பதிவு செய்கிறார்கள். குர்ஆனை திறந்தால் அந்த குர்ஆனை எடுத்து முத்தமிட்டு கொள்வார்கள். இன்றைக்கி முத்தமிட்டால் அந்த குர்ஆனை அதை சிறுக்குங்கிறான் உட்காந்துக்கிட்டு. எதை சிறுக்குன்னு சொல்கிறது கூட ஒரு விவரமில்லாத காலகட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் அல்லவா. மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய அந்த பாக்கியம் பெற்ற அந்த சஹாபிகளினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் செய்யக்கூடிய நேரத்தில் நாமும் பாக்கியமடைந்தவர்களாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமில்லை. குர்ஆனை திறந்தால் கப்பலகு அதை முத்தமிடுவார்கள். ஓ மசஹு அலா வஜிஹி தன்னுடைய முகத்திலே வைத்த அப்படியே துடைத்து தேய்த்து கொள்வார்கள் என்று ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வருகிறது என்றால் அதை அப்படி தேய்ச்சி முடிச்சுட்டு சொல்லுவாங்களா, ஹாதா கலாமு ரப்பி, இது என் ரப்பினுடைய வாசகம், என் ரப்பினுடைய வாசகம், என் ரப்பினுடைய வாசகத்தை நான் எவ்வளவு ஒத்தி எடுத்தாலும் கூட அது நிகரில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அந்த அளவிற்கு குர்ஆனின் மீது அதிகமான ஈடுபாட்டை கொண்டவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது மாத்திரமல்ல, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை குறித்து அவருடைய மாணவர் அபு அப்துர் ரஹ்மான் அஸ்ஸுல்லமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நிறைய சஹாபிகள் கற்றிருக்கிறார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து சொல்லுகின்ற போது ஒரு 10 ஆயத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக்கொண்டால் முதல்ல படிச்சிருவாங்க. படித்து முடிச்சுட்டு அதில் என்ன விஷயங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில் செயலாற்றாமல் இருக்க மாட்டார்கள். இது மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி எல்லாருமே பயான் பண்ணிடலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீ செய்யாததை எதுக்கு மற்ற மக்களுக்கு மத்தியிலே பரப்புரை செய்கிறான் என்று சொல்லுகிறான் அல்லவா. இன்று எல்லா விஷயத்தையும் நாம் பகிர்ந்து கொள்ளலாம், பெரிய விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். ஆனால் அந்த குர்ஆனிலே வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்த பெருமக்களில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. அந்த அளவிற்கு அவர்கள் குர்ஆனினுடைய வசனங்களை கற்றதோடு மாத்திரமல்லாமல் அதன்படி அமல் செய்தவர்கள். அதனால தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இது சாதாரண பாக்கியம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது எப்படி கிடைச்சதுன்னா, அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி சாஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முன்னால் உட்கார்ந்திருப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி வைத்து ஆயத்தை இறக்கி கொடுக்கிறான். அப்படி ஆயத்து இறங்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உக்துபியா உஸ்மான், இப்போ இறங்கின ஆயத்தை நீங்கள் எழுதுங்கள் உஸ்மானே என்று சொல்லுவார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்து கொள்வார்கள். இந்த பாக்கியம் ஏன் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, அல்லாஹுவிடத்திலும் அவர்கள் மரியாதையை பெற்றவர்கள், அல்லாஹுனுடைய தூதரிடத்திலும் மரியாதை பெற்றவர்கள். அந்த அளவிற்கு மரியாதையை பெற்றதனால்தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகழ்ந்து சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, எப்படி குர்ஆனுடைய ஆரம்பத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இவ்வளவு ஆழமான தொடர்பும், அதே போன்று ஓதக்கூடிய விஷயத்திலும், அதை நின்று வணங்கக்கூடிய விஷயத்திலும், பிற மக்களுக்கு அந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்திலும் எப்படி அரும்பாடுபட்டு திகழ்ந்தார்களோ, அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய வரலாறுகளிலே குறிப்புகளிலே இருக்கிறது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல பகுதிக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய நேரத்தில் கூட ஒரு உஸ்தாத் அனுப்புனாங்க இல்லையா, அப்படி அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கென்று ஊதியம் கொடுக்க வேண்டும் அல்லவா, பைத்துல் மால்ல இருந்து இந்த மக்களுக்கு குர்ஆனை இவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற காரணத்தால் இவர்களுக்கு நீங்கள் ஊதியத்தை கொடுங்கள். காரணம், அவர்கள் ஊதியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் கற்பிக்கப்படுவது தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த மகத்தான பணியையும் பைத்துல் மாலிலிருந்து எடுத்து கொடுத்த வேலையை செய்தவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதோடு அவங்க விஷயம் முடியலை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆரம்பத்தில் இருந்தே குர்ஆனோடு தொடர்பு இருந்த ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஃபாத்தோடும் குர்ஆனோடைய அவர்களை சேர்த்து வைத்தார். இந்த வரலாறை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை படித்தேன், ஜீரணித்து கொள்ள முடியவில்லை, அவ்வளவு கடினமாக இருந்தது.
ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 88 வயசு. வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியினுடைய காலகட்டம் 88 வயது இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிளர்ச்சியாளர்களால் அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. அப்படி முற்றுகையிடக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய மனைவி அவர்கள் சொல்லுவார்கள், உங்களை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார். அப்போ சொல்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னி மக்தூலுன், நான் இப்போ கொலை செய்யப்பட போகிறேன் என்று சொல்லுவார்கள். அப்போ அவங்களுடைய மனைவி உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி சொல்லுவார்கள், நீங்கள் கொலை செய்யப்பட மாட்டீர்கள், லை யஃபாலு, அவங்க அப்படிலாம் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதிகமான முறையிலே குர்ஆன் ஓதி இருக்கிறீர்கள், உங்களை அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க என்று சொல்லுகிறார்கள். ஏறத்தாழ 1 மாத காலம் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்படி சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை. நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் புலம்பி தீர்த்துருவோம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நல்ல மனிதர்கள் அல்லவா, இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 2 மகள்களை திருமணம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அல்லவா, குர்ஆனோட இணைப்போடு இருந்தவர்களை அந்த நேரத்தில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் அவர்கள் குர்ஆனோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், இன்னி மக்தூல், நான் கொலை செய்யப்படுவேன், லை யஃபாலு, அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், இந்த நேரம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கிளர்ச்சியாளர்கள் வீட்டிற்குள் நுழைந்து ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்கிறார்கள். கொலை செய்த அந்த இரத்த துளி விழக்கூடிய நேரத்தில் அதை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவ்வளோ முதல் இரத்த துளி அந்த இடத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முதல் இரத்த துளி அந்த ஃபஸயக ஃபீ கஹமுல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவுனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிற போது ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இவர்கள் மக்தூல், நான் கொலை செய்யப்படுவேன் என்கிறார்கள். மனைவியாக இருக்கக்கூடியவர், நீங்கள் கொலை செய்யப்பட மாட்டீர்கள் என்கிறார்கள். எப்படி என்பதை விளக்கம் சொல்லுகிற போது ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இவ்வளவு உறுதியாக ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா, லகத் ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபா பக்ரின் வ உமர, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என்னுடைய கனவில் நான் பார்த்து விட்டேன். நான் இரவு பொழுதிலே சகர் நேரத்திலே நான் கொலை செய்யப்படுவேன். அவர்கள் என்ன வார்த்தை சொல்லி என்னுடைய கனவிலே சொன்னார்கள் என்றால், உஸ்மானே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அஃப்திரில் லைலா, என்னிடத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய விரதத்தை முறித்து கொள்ளுங்கள், என்னிடத்திலே வந்து நீங்கள் நோன்பு திறந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு சுப செய்தி சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு முன்னால் காலம் கடந்து விட்டார்கள். அவர்கள் என்னை சந்திப்பதற்காக, என்னுடைய ஆத்மாவை சந்திப்பதற்காக காத்திருக்கிறார்கள் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொன்ன சுப செய்தியை சொல்லி அவர்கள் அங்கே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வஃபாத்தை கொடுக்கிறார். அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்னு ஜரீர் தப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யார் கொலை செய்வதற்காக அந்த செயலில் ஈடுபட்டார்களோ அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். ஏன், ஒரு நல்ல மனிதரினுடைய தொடர்பை, நல்ல மனிதரை, குர்ஆனோடு ஈடுபட்டிருக்கக்கூடியவரை அவர்கள் நிறுத்திய அந்த வசனம் இருக்கிறது அல்லவா, அவ்வளு கத்ரத்தி தமின் சகத் மின் உஸ்மான வகாத்தாலா கௌலில்லாஹி தஆலா, முதல் ரத்தம் விழுந்ததல்லவா, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம், நீங்கள் செய்யக்கூடிய செயலையும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களையும் அவர்களுக்கு எதிராக களமாடக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் ரப்புல் இஸ்ஸத் பார்த்து கொண்டிருக்கிறான். உஸ்மானே, உங்களுக்கு அந்த அல்லாஹ் போதுமானவன் என்ற அந்த வார்த்தைக்கு தோதுவான அமைப்பில் அவருடைய வரலாற்றையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முடித்து கொடுக்கிறான் என்றால், அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனோடு எந்த அளவிற்கு நெருக்கமாக வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ரபீஉல் அவ்வலினுடைய சிந்தனையின் மூலமாக அதை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை, அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்திருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவிற்கு இந்த குர்ஆனோடு நெருக்கமான ஆழமான தொடர்பை வைத்து வாழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்தருள் புரிவானா என்று துஆ செய்தவனாக, இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய நகர ஜமாஅத்துல் உலமா சபைக்கும் அதை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய செயலாளர்
இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வ சுக்ரன் ஜஸீலா வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.